வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் சிஎம் விஜயை சந்தித்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பார்த்தேன். இதே மாதிரி சினிமா துறையை சேர்ந்த பலர் விஜயை அடுத்தடுத்து சந்தித்து புகைப்படத்தை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. சிஎம் விஜய் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா தமிழகத்தில் அடுத்தடுத்து பல ஷாக்கிங்கான விஷயங்கள் நடந்துக்கு இருக்கு. சூலூர் 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடூரம் சூலூரில். திருச்சியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவறான சிகிச்சை காரணமாக செவிலியர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம். அறிவிக்கப்படாத மின்வெட்டு பரவலாக இருக்குது அப்படின்னு இது மாதிரியான இஷ்யூஸ் போய்க்கு இருக்கு. இந்த சூழலில் அடுத்தடுத்து சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் சிஎம் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்த புகைப்படம் அப்படிங்கிறது வெளியே வருதுன்னா இது மக்கள் மத்தியில் முகசுளிப்பை ஏற்படுத்தும். டெஃபினட்டாக நீங்கள் சந்திக்கலாம், அதுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க. சினிமா துறை ஒரு விழாவே எடுக்கட்டும், ஒரு நாள் அதுக்கு டைம் கொடுங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களா இப்போ தான் சமீபத்தில் வெங்கட் பிரபு சிஎம் விஜயை சந்தித்து இந்த கோட் படத்தில் அவருடைய கார் நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, சிஎம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் காரில் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பரிசாக கொடுத்த ஒரு புகைப்படம் அப்படின்னு இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. இப்போ ஏஆர் முருகதாஸ் நாளைக்கு எந்த டைரக்டர் எந்த சினிமா பிரபலம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதனால் இந்த ஒரு பரபரப்பான சூழலில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். சிஎம் ஒரு நாள் ஒதுக்கி மொத்தமாக சினிமா துறை விழா எடுத்துக்கோங்க, தனித்தனியாலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தந்தி டிவியில் ஒரு செய்தி வருது. இந்த முதல்வன் படத்தில் மணிவண்ணனுடைய ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல, அட்டேங்க அப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டயலாக சொல்லுவார். அந்த டைட்டிலை போட்டு டெல்லியில் ஜேஎன்யூ வளாகம் இருக்குல்ல, அந்த வளாகத்தில் திருவள்ளுவருடைய சிலையை திறக்கும் சிஎம் விஜய், அட்டேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. தந்தி டிவிக்கே ஃபாலோவர்ஸு இப்படி டைட்டில் போட்டால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க விஜயுடைய அபிமானிகள் அப்படி தான் போடுவாங்க. ஒரு நியூட்ரல் மீடியா இப்படியெல்லாமா டைட்டில் கொடுப்பீங்க? 2025 ஜேஎன்யூ வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்க அப்போதைய டிஎம்கே கவர்மெண்ட்டு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு அறிவித்தாங்க. 2026 மார்ச் மாதம் நினைக்கிறேன், கூடுதலாக 15 லட்சம் ரூபாய் சேர்த்து 65 லட்சம் ரூபாய் ஜேஎன்யூக்கு தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க, கேம்பஸில் திருவள்ளுவர் சிலை அமைக்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ சிஎம்மாக விஜய் பதவியேற்ற பிறகு தான் இந்த டிசிஷனே எடுத்தார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தந்தி டிவி டைட்டில் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் தெரியுமா படுதோல்வியை சந்திச்சிச்சு? டிஎம்கே மக்கள் களத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனால் மீடியாக்கள் எல்லாமே அப்படியே சூப்பராக ஆட்சி நடக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டைட்டில் கொடுத்து நியூஸ் போட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் களத்தில் ஃபீல்டில் மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மக்களுக்கு முகசுளிப்பு, என்ன நம்ம இவ்வளவு சிரமத்தில் இருக்கோம், தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுற ரேஞ்சுக்கு தமிழக மீடியாக்கள் பில்டப் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகசுளிப்பு ஏற்பட்டு அதனுடைய நீட்சி தான் தேர்தல் முடிவு. அதனால் இப்படி தேவையில்லாத வெட்டி விளம்பரம்லாம் தேவை கிடையாது. நல்ல விஷயம்னா டெஃபினட்டாக நம்மளே நம்ம சேனலில் பாராட்டுறோம், தவறான விஷயங்களை சுட்டி காட்டுறோம். சாதாரண ஒரு விஷயத்துக்கு இப்படி தான் நேற்று சொன்னேன்ல, கோட்டை கலட்டிய சிஎம் விஜய் கோட்டையே அதிர்ந்த தருணம் அப்படின்னு நியூஸ் தமிழ் 24x7 டைட்டில் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற விஷயங்களை தமிழக மீடியாக்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத மக்களில் ஒருவனாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது இந்தியா டுடேல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. பாஜகவும் டிஎம்கேவும் கூட்டணி அமைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிஎம்கே கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்களே, டிவிகே பக்கத்து போயிட்டாங்க. அப்போ டிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே நியூஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் திமுக தலைமைக்கிட்ட பாஜகவோட கூட்டணி அமைக்க வலியுறுத்துறாங்களாம். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய கருத்து. ஐடியாலஜிக்கலாகவே டிஎம்கேவும் பிஜேபியும் எதிரெதிரானவர்கள். அடிப்படையே 2 பேரும் வேற வேற. மூச்சுக்கு 300 தடவை சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறவங்க டிஎம்கே, திருப்பி பேசுகிறாரு உதயநிதி. அப்படிப்பட்ட டிஎம்கேவோடு பாஜக கூட்டணிக்கு போகவே போகாது. இனி தமிழக அரசியல் களத்தில் டிஎம்கே டிவிகே 2மே பிஜேபிக்கு எதிரிகள் தான் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. டிஎம்கேவோட கூட்டணியெல்லாம் மீடியாக்கள் உருட்டக்கூடிய உருட்டு, சும்மா அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக அடிச்சு விடுவாங்க மீடியாக்கள். அது தமிழக மீடியாக்களாக இருந்தால் என்ன, ஆங்கில மீடியாக்களாக இருந்தால் என்ன, நேஷனல் மீடியாக்களாக இருந்தால் என்ன, எல்லாமே ஒரே உருட்டு தான்.
அதனால் மக்கள் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு பாஜக கேடர்ஸ் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.